வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சு. நம்பிக்கையெல்லாம் வீணா போச்சு. மாமா மாமா, வீட்டை சுத்தி தண்ணி வந்துருச்சு, வந்து பாருங்க வாங்க. ஐயோ, வீட்டுக்குள்ள கூட தண்ணி வந்துருச்சு. என்னங்க இங்க வந்து பாருங்க. தாயி பகவதி, எங்களை காப்பாத்துமா. உன் பூஜையால மழையை நிறுத்த முடியும்னுலாம் நினைக்காத. வேற என்ன பண்ண சொல்ற சொல்லு. கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க. இந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போலாம் வாங்க. அந்த வீடு ரொம்ப உயரத்துல இருக்கு, அதனால தண்ணியில மூழ்கிடாது. டேய், இங்க இருந்தெல்லாம் வர முடியாது. இன்னும் ஒரு வாரத்துல இந்த ஆஷ்லிஷா மழை நின்னு போயிடும், புரியுதா? அதுக்கப்புறம் இந்த பலத்த மழை இருக்காது. ஏன்டா இப்படி எங்களை பயமுறுத்துற? மாமா, இது டேம் தண்ணி, உங்களால கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடு தண்ணியில மூழ்கிட தான் போகுது, சுத்தமா மூழ்கிட போகுது, பாருங்க. நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? கிருஷ்ணா சொல்றது சரியா தாங்க இருக்கு. பேசாம அவன் பேச்சே கேட்கலாமே. கிருஷ்ணா, இங்க வா, சாமான்ல ஏற கட்டுவோம். ஏய் நாகி, நில்லு. அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. நம்ம கிருஷ்ண அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிடுவான். அப்படிதானே கிருஷ்ணா? நான் ஒத்துக்க வைக்கிறேன். நான் சொன்னா தாத்தா கண்டிப்பா கேட்பாரு. தாத்தா கிளம்புங்க, நம்ம மேட்டு வீட்டுக்கு போயிடலாம். மழை நின்னதும் திரும்பி வந்துடலாம். வாங்க தாத்தா போலாம். தாத்தா வாங்க தாத்தா போயிடலாம். அந்த வீடும் சீதாமலையில தானே இருக்கு, அப்புறம் என்ன கவலை? ஒத்துக்குங்க தாத்தா, ஒத்துக்குங்க. வரேன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா மாமா, தாத்தா வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. நான் சொன்னேன்ல தாத்தா கேட்பாருன்னு. சரி உள்ள வா நாகி, எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். வழி விடுங்க, வழி விடுங்க. ஐயோடா, எவ்வளோ பெரிய வீடு. ஐயோடா.
ஏ கிருஷ்ணா, அந்த கதவை திறக்காத. வாஸ்துப்படி அந்த கதவை திறக்க கூடாதுன்னு ஹெரப்ப சொல்லிருக்காரு. எவ்வளவு பெரிய வீடு, ஜாலியா இருக்கு. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? மாமா, உங்க வீடு முழுகுனது ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு. இல்லனா இவ்வளவு பெரிய வீடு சொந்தமா இருக்குமா? சின்ன குடிசையில இருந்து இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஒரே நாள்ல பெரிய பணக்கார ஆயிட்டீங்க. கிண்டல் பண்ணது போதுண்டா. போய் அவருக்கு உதவி பண்ணு. போடா. ஜமீன்தார் கருப்பையா அவர்களே, இந்த ஏழை எந்த விதத்திலாவது உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? கட்டளையிடுங்கள், செய்கிறேன். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? கண்டிப்பா மாமா. ம், சரிப்பா. சின்ன வேலையெல்லாம் நான் பண்றேன். ஒரு பெரிய வேலை சொல்றேன், அதை மட்டும் நீ செய்றியா? அது என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பா செய்யறேங்க ஐயா. பசுவையும் கண்ணுக்குட்டியையும் இந்த இடத்துக்கு கூட்டி வா. அவ்வளவுதானா? சரி, அப்போ நான் எந்த வழியில போனோம்? வழியெல்லாம் தண்ணியில மூழ்கி இருக்குல்ல, உனக்கு தெரியாதா என்ன? நீந்தி போய் தான் கூட்டிட்டு வரணும். ஆ? சி, சும்மா இருங்க. பாவம், அவனால எப்படி முடியும்? சொல்ல சொல்லுடி. முடியாதுன்னு அவனை சொல்ல சொல்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னடா சொல்ற கிருஷ்ணா? என்னடா, முடியுமா? முடியலன்னா சொல்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன சொல்ற? ஆ? வேண்டாம், நானே போயிட்டு வரேன். கிருஷ்ணா, என்னங்க இது சின்ன பிள்ளை மாதிரி? அவனை போய் மாட்டை ஓட்டிட்டு வர சொல்றீங்க? தண்ணி வேற அதிகமா இருக்கு. தண்ணில மாட்டை ஓட்டிட்டு வரும்போது அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே தற்கொலை முயற்சி பண்ண வந்தானே, பம்பாயில சாகல, இங்க சாக போறான். அவ்வளவுதானே. அதாவது இப்போ அவனுக்கு சாகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இல்ல, போகாத. காப்பாத்துங்க மாமா. எனக்கு கிருஷ்ணா தண்ணியில மூழ்கிட்டு போறான், போய் காப்பாத்துங்க. அட சும்மாரிடி. ஆள் முழுகிற அளவுக்குலாம் அங்க தண்ணி இல்ல, தெரிஞ்சுக்க. உங்க கிண்டல நிறுத்துங்க. அவன் நடிக்கிறான், நம்பாத. சும்மா பயமுறுத்துறா.
கிருஷ்ணா கையை கொடு கையை கொடு பாத்து இந்த வாய் தர கஷாயத்தை குடி. இந்தா உனக்கு காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப குளிருதா? இரு, கம்பளி எடுத்துட்டு வரேன். ஜொரங்கிரும் வந்துருச்சா என்ன? இல்ல, நல்ல வேலை தண்ணியில நினைச்சல. அதான் இரு, நீலகிரி தைலம் எடுத்துட்டு வரேன். அந்த கையை கொடு. பாதத்தை காட்டு. சட்டியை காட்டு, உடம்புக்கு தேய்ச்சி விடுற. திரும்ப. கிருஷ்ணா, இப்ப எப்படி இருக்கு? தினமும் உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்லன்னு தோணுது. நாகி, நீ என்ன அப்படியே சாக விட்டு இருக்கலாம்ல? என்ன பேச்சுடா பேசுற? விடு. மாலிஷ் போட்டு முடிச்சிட்டியா? மாலிஷா?
என்னாச்சு உங்களுக்கு? பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. காட்டுல இருந்தீங்கல்ல, அதான் மிருக குணம் வந்துருச்சு. யாருக்கு? உங்களுக்கு தான். நமக்கு உதவி பண்றதுக்காக வந்தவன் அவன். உபகாரம் பண்ணவனுக்கு உபத்திரவம் பண்றது சரியா? சொல்லுங்க. அவன் உபகாரத்துக்கு கோடி கும்பிடு. என்னால அவன் தொல்லையை தாங்க முடியல. உதவி செய்யறான உதவி. அவன் பண்றது உதவி இல்லை, அவமானம். அவன் உடம்பு சரியானதும் அவனை கிளம்ப சொல்லு. என்னது? உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அவனை ஊருக்கு அனுப்பிட்டா நாம எப்படி பிழைக்கிறதா? சொல்லுங்க. என்ன பேசுற? எவ்வளவு நாள் உன்னை காப்பாத்துனது யாரு? நானா அவனா? யாருக்கு மழையை பத்தி நல்லா தெரியும்? இங்க இருக்கிற நிலத்தை பத்தியும், பாம்புங்களை பத்தியும், மூலிகை வேர்களை பத்தியும் இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எனக்கா அவனுக்கா? ஆனா அவன் என்னடான்னா தன்னை ஒரு பெரிய கடவுளா நினைச்சுக்கிறான். இங்க பாருங்க, கிருஷ்ணா ஒன்னும் ஆசைப்பட்டு அவனை இங்க வரல. நாம தான் உதவிக்காக அவனை இங்க வர சொன்னோம். புரிஞ்சுதா? ஆனா அவன் நம்ம கூப்பிட்ட உடனே ஏன் ஓடி வந்தான் தெரியுமா? சொல்லு. அவனுக்கும் பம்பாயை மறைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு தான். அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கான். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? சொல்லுங்க. ஏதோ நம்ம கஷ்ட காலம். அவன் பண்ற அட்டகஸ்தெல்லாம் தாங்கிதான் ஆகணும். இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. நஷ்ட ஈடு கிடைக்கிற வரைக்கும். அப்போ அது வரைக்கும் அவன் இங்க இருப்பானா? அவனை போக சொல்ல மாட்டியா? மாட்டேன்.